ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு இடியாப்பம் போட்டு பிசினஸா பண்றீங்க, முறுக்கு போட்டு பிசினஸா பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே அது கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முறுக்கு மிஷின் பாத்தீங்கன்னா கையில பிரஸ் பண்ணி போடுவோம். பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்ட்ல பண்ணலாம். ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க லோட் பண்ணீங்கன்னா 4 இடியாப்பம் கிடையாது, முறுக்குன்னு பண்றது, பாஸ்தா பண்றது எல்லாமே மல்டி பர்பஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பட்டன் அழுத்தினாலே போதும். ஆடாடா அவ்வளவுதான். பூவா கொட்டுதுங்க இடியாப்பம். எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க ராகி இடியாப்பம். ஆஹா சூப்பர். எவ்வளவு ஃபைனா வருது பாருங்க. இத மாதிரி நூலா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புதினா இடியாப்பம் ரோப்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது பாதாம் பிஸ்தா பண்ணி வச்சிருக்கு. இது பீட்ரூட் ஜூஸ் இருக்கு பாத்தீங்க, அவ்வளவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இது டபுள் ஃப்ளவர்ல வரும் பாருங்க. செமையா இருக்குங்க. அது பாதாமும் கேரட்டும் சேர்ந்து வருது. குழந்தைங்க கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு அழகா கொண்டு போய் கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த டையை உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓல போட வருது பாத்தீங்களா, பட்டக்காரசு வருது. செம்மங்க. அது ரொம்ப மெல்ஸ் முறுக்கு வச்சு புள்ள இன்சர்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஆஹா சூப்பர்ங்க. முறுக்கும் போடலாம், நீங்க காரசேவும் பண்ணிக்கலாம். முறுக்கு ரெடி. பாஸ்தா வருது. ஆடா போட்டு ஜஸ்ட் கட் பண்ணி விட்டா பாஸ்தா ஆயிடும். பார்த்தா நூடுல்ஸ் ஒரு டை இன்சர்ட் பண்றோம். நூடுல்ஸ் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சரிங்களா? இதே முறுக்கு சின்னதா போடுற மாதிரி இருந்தாலும் இதுல டையை போட்டு உங்களுக்கு பண்ணிக்கலாம். அவ்வளவு மாவு 2 செகண்ட்ல ஒர்க் முடிஞ்சிடும். தனித்தனியா பண்றது ஒரே இதுல எல்லாம் ஒரே மிஷின். டைம் நீங்க சார்ஜ் போட்டா கண்டினியூவா 2 hours நீங்க யூஸ் பண்ணலாம். 2 hours யூஸ் பண்ணலாம். இந்தியா ஃப்ரீ நான் உங்களுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா எல்லாமே ஃப்ரீ. 2 days நம்ம கொரியர் வந்து 1 year ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு. ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ். இவ்வளவு ஒர்க் பண்ணுது. எவ்வளவு பிரைஸ் வரும்? ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் அந்த சேனலை பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல எடுத்துருக்கோம். ஸோ அதே விஷயத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அந்த ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே அது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வீட்டில் இருந்து அண்ணாட்டு கேட்போம். அண்ணா வணக்கம். நம்ம கம்பெனி பற்றி புதுசாக நம்ம கம்பெனி வந்து சஞ்சய் ராம் மார்க்கெட்டிங். உங்களுக்கு திருப்பூர்ல இருந்து கடலூர்ல இருக்கு நம்ம பிரான்ச் வந்து. உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னா. நிறைய ப்ராடக்ட் போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல. எல்லாமே நல்லா ரீச் ஆயிடுச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே இப்போ மெயினாக புதுசாக லான்ச் பண்ணிருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தோம்னா எந்த மாதிரி வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்டெப்தா உங்களுக்கு சொல்றோம். பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்றோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எப்படி இது ஃபர்ஸ்ட் டெமோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா முறுக்கு மிஷின்ல பார்த்தா இது மாதிரி டைப்ல வரும். ஆமா, பிரஸ்ஸிங் டைப்ல வரும். முறுக்குன்னு தனியா வச்சிருப்பாங்க, இடியாப்பத்துக்குன்னு தனியா வீட்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆமா, இது வந்து பிரஸ் பண்றது ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆமா, இது வந்து பார்த்தா இப்போ அட்வான்ஸ் மாடல். எல்லாமே பேட்டரி டைப். பேட்டரி டைப் நூடுல்ஸ் பண்ணலாம் நீங்க இதுல. இடியாப்பம் பண்ணலாம், முறுக்கு போடலாம். நீங்க தனித்தனியா பண்றது ஒரே இதுல எல்லாம் ஒரே மிஷின்ல அது ஈஸியா. ஜஸ்ட் ஒரு பட்டன் அழுத்தினாலே போதுமா. ஜஸ்ட் இது ஆன் ஆஃப் பட்டன். இது மட்டும் பிரஸ் பண்ணாலே போதுமா. வேற எதுவே பண்ணனும்னா ஹேண்ட்லிங் ஈஸியா இருக்கும். குழந்தைங்களே ஆப்ரேட் பண்ணலாம். பெரியவங்க யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஹேண்ட்லியா இருக்கும். சமங்க. அது இடியாப்பத்துக்கு பார்த்தா ஜஸ்ட் அரிசி மாவு மட்டும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் ஹெட் இருக்கு பாத்தீங்களா, இத மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுல் இருக்கு பாத்தீங்களா, இது உள்ள ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ மாவு மட்டும் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இது லாக் கொடுத்திருப்போம் தெரியுங்களா? ஆமா, இந்த லாக்ல உள்ள வச்சு லாக் பண்ணா போதும் உங்களுக்கு. இது பட்டன் பிரஸ் பண்ணா ஆன் ஆயிடும். இது நம்ம வந்து ஹேண்ட்லிங் வச்சு பிரஸ் பண்ணனும், ஃபோர்ஸ் தரணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா ரன் ஆரம்பிக்கும். பீஸ் ஜஸ்ட் அப்படியே வச்சு எடுத்துட வேண்டியதான். நீங்க அப்படியே கம்பஸ் ஆகுது. அவ்வளவுதான். அடடா, எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இடியாப்பம் ஃபைனா வரணும். ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி வேண்டியது. கட் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. சூப்பர் பாருங்க. சும்மா அப்படியே ஜஸ்ட் வந்து பிரஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். பூவா கொட்டுதுங்க இடியாப்பம். எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. அவ்வளவு ஃபைனா வரணும். செம்மங்க. அது இப்போ இது பிரஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபுல்லா மாவு வந்து ஃப்ரண்ட்ல வந்து அவுட்புட் வந்துரும். ஓகே, இது ரிவர்ஸ் அழுத்தினா அப்படியே ரிவர்ஸ் வருது பாருங்க. ஓ, எல்லாமே ஹைட்ராலிக் தான் உங்களுக்கு. சூப்பர். இல்ல ஃபங்க்ஷன் என்னென்ன மாதிரி பட்டன்ஸ்லாம் இதுல ஒண்ணுமே இல்ல. ஃப்ரண்ட் பேக் ஆஃப், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இது இப்போ சார்ஜ் எல்லாம் போற மாதிரி இருந்தா சார்ஜ் பார்த்தா உங்களுக்கு 1 hour போட்டுனா போய் சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுனா கண்டினியூவா ரன் பண்ணா 2 to 2.5 hours நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க ஒண்ணு இல்ல, இடியாப்பமே சேல்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா. பெரிய மிஷின் பார்த்தா 5000 20,000 வரும். ஆமா, அவங்களே யூஸ் பண்ணலாம். ரெகுலர் கண்டினியூ யூஸ் பண்ணலாம். சம நெக்ஸ்ட் பார்த்தா ராகி இடியாப்பம் பண்ணி தரோம். ராகில இடியாப்பம், ராகில பண்ணலாம். கருவேப்பிலை, புதினா இடியாப்பம்லாம் வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது. அது குழந்தைங்க வந்து புதினாவும் சாப்பிட மாட்டாங்க, கருவேப்பிலை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. புதினா கருவேப்பிலை வந்து பவுடர் பண்ணிட்டு இடியாப்பம் மாவு இருக்கு பாத்தீங்களா, அதுல மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டீங்கன்னா புதினா இடியாப்பம் பண்ணலாம், கருவேப்பிலை இடியாப்பம் பண்ணலாம். நீங்க கேரட் பீட்ரூட் இடியாப்பம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உங்களுக்கு ராகில பண்ணி காட்டுறோம் பாருங்க. இடியாப்பத்துல என்ன ஃப்ளேவர் எல்லாமே பண்ணலாம். கருவேப்பிலை இடியாப்பம் உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஷாப்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. இது ஜஸ்ட் பாருங்க, போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் மட்டும் ஜஸ்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஹைட்ராலிக் வருது பாருங்க, தெரியுங்களா? ஆமாங்க, வந்து அப்படியே பிரஸ் ஆகணும். தெரியுங்களா? ராகி இடியாப்பம். ஆஹா,
சூப்பர். எவ்வளவு ஃபைனா வருது பாருங்க உங்களுக்கு. இத மாதிரி நூல் நூலா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல இங்க பாருங்க, நம்ம எவ்வளவுதான் ஐஃபை ஹோட்டலுக்கு போனா இவ்வளவு நூல் மாதிரி வராது. எவ்வளவு நைஸா இருக்கு. நைஸா இருக்கு. சூப்பர்ங்க. இப்ப ராகில நம்ம இடியாப்பம், ராகில இடியாப்பம் பண்ணலாம் நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கருவேப்பிலை இடியாப்பம் பண்றது, புதினா இடியாப்பம் பண்றது, பாதாம் பிஸ்தா இருக்கு பாத்தீங்கன்னா. ஆமா, பாதாம் பிஸ்தா பவுடர்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே, பாதாம் பிஸ்தா இடியாப்பம் நம்ம வீட்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்ப எந்த இது வந்து கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது பாதாம் பிஸ்தா பண்ணி வச்சிருக்கு. இது பீட்ரூட் ஜூஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. ஆமா ஆமா ஆமா. பீட்ரூட் ஜூஸ் வந்து மாவுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். குழந்தைங்க சிலவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்க மாட்டாங்க. சாமே கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு அழகா கொண்டு போய், ஸ்கூலுக்காக கொண்டு போய் கலர்ஃபுல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் டைம்ல, தீபாவளி டைம், பொங்கல் டைம்லாம் பார்த்தா முறுக்கு சுடுறதுக்கு தனியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு வானல் கீழ உட்காந்து 2 பேர் 4 பேர் உட்காந்து பிரஸ் பண்ணி தருவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பட்டன் அழுத்தினாலே போதும். ஆஹா, தெரியுங்களா? இங்க பாருங்க, கருவேப்பிலை இடியாப்பம் அரசக்க எவ்வளவு ஃபைனா வருது. ஃபைனா வருது பாருங்க. எப்படி நூல் மாதிரி இருக்கு பாருங்க. செமையா இருக்குங்க. தெரியுதுங்களா? உங்களுக்கு நூல் மாதிரி இருக்கு. ஃப்ளேவர்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். எங்கேயுமே ஒட்டறது பிடிக்கிறது இல்ல. செப்பரேட்டா இருக்கும். கருவேப்பிலை இடியாப்பம் குழந்தைங்க இது வரைக்கும் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. நம்மளும் வீட்ல செஞ்சிருக்க மாட்டோம். கண்டிப்பா பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட உங்களுக்கு கிடைக்காது. இது ஜஸ்ட் நம்ம வீட்ல பண்ணலாம். இல்ல நம்ம சிங்கிள்ல போடுறோம் பாத்தீங்களா? ஆமா. இதுல வந்து நம்ம டபுள் ஃப்ளவரும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்க? பாதாமும் பீட்ரூட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஜஸ்ட் இப்ப இந்த ரோல் பண்ணி வைக்கிறீங்க பாத்தீங்க, இன்சர்ட் பண்றோம் பாத்தீங்களா? அத அன்லாக் பண்ணிட்டு இல்ல அன்லாக் பண்ணுங்க. இத ஜஸ்ட் இதுல ரோல் பண்ணிக்கோ. ஓகே. இத ரோல் பண்ணி இத ஃபர்ஸ்ட் இந்த ஒன் சைடுல வச்சுக்கோ. ஒன் சைடு. ஓகே. பீட்ரூட் எடுக்குங்களா? பீட்ரூட்டை ஒன் சைட் பண்ணிக்கோ. ஒன் சைட் பண்ணா உங்களுக்கு டபுள் ஃப்ளவர்ல சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்புவாங்க. டபுள் கலர்ல. இப்ப இடியாப்பம் டபுள் கலர்ல யாருமே பார்த்து செஞ்சிருக்க மாட்டாங்க. பார்த்தும் இருக்க மாட்டாங்க. இப்ப இது பாருங்க. ஆஹா, இது டபுள் ஃப்ளவர்ல வரும் பாருங்க. செமையா இருக்குங்க. ரெட் பாதாமும் கேரட்டும் சேர்ந்து வருது. இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க அழகா சாப்பிடுவாங்க இல்லையா? தெரியுங்களா? சூப்பரா இருக்குங்க. டபுள் ஃப்ளவர்ல வரும். பிளைன் இடியாப்பம், அதுல கிரீன், ராகி, இது பாத்தீங்கன்னா பாதாமு கேரட் ரெண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். பாஸ்தா வேணா பாஸ்தா பண்றது வரும். பாஸ்தா மேக்கர் வரும். சூப்பர். முட்டைக்கார சேவ் பண்றோம் வீட்ல நம்ம. அது பண்ணிக்கலாம் நீங்க. இந்த டிசைன்ல பண்றது, முறுக்கு பண்றது, நூடுல்ஸ் பண்றது, எல்லாமே பண்ணலாம். மல்டி பர்பஸ் பண்ணலாம் நம்ம. இந்த மாதிரி வந்து மொத்தம் 8 அட்டாச்மென்ட் வரும் உங்களுக்கு. இடியாப்பம் மட்டும் இல்லாம இதுவும் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணலாம். முறுக்கு பண்றது, கார சேவ் பண்றோம் நம்ம, கோல பகோடா பண்றோம். இது வந்து பாஸ்தா பண்றது, நூடுல்ஸ் பண்ணுவோம். நூடுல்ஸ்லாம் வீட்ல மேக் பண்ண மாட்டோம். ஆமா. நூடுல்ஸ் நம்மளே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே இப்போ டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த டைய உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல பகோடா வருது பாத்தீங்களா? ராகிலையும் பண்ணலாம் நீங்க. எல்லாத்துலயும் பண்ணலாம். பட்டக்கார சேவ் வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி. இது ஜஸ்ட் பாருங்க. ஆஹா, அவ்வளவுதான். செம்மங்க. அது ரொம்ப மெல்ஸ் அதுவே கலண்டது பாருங்க. கரெக்டா வந்து கட் ஆகும். கட் ஆயிருது. தெரியுங்களா? எவ்வளவு பேப்பர் மாதிரி இருக்கு. பேப்பர் மாதிரி இருக்கு. சூப்பர்ங்க. அது இப்போ இதை வந்து அப்படியே எண்ணெயில போட்டு, இதை அப்படியே எண்ணெயில போட்டு நம்ம டைரக்டா எண்ணெயில போட்டு பண்ணிக்கலாம். வானல் பெரிய வானல்ல போட்டு பண்றீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வானல் உள்ளே வச்சு பண்ணிக்கலாம். ஓகே. இது காராச்சேவ் ஆயிரும். இது காராசேவ் போட்டுக்கலாம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா முறுக்கு அச்சு புள்ள இன்சர்ட் பண்றோம். முறுக்கு அச்சு, முறுக்கும் போடலாம். ரவுண்டு காராசேவ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுவும் பண்ணலாம். அதுலயே மிளகு சோம்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு டைரக்டா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிக்கோ பாருங்க. அவ்வளவுதான். ஆஹா, சூப்பர்ங்க. முறுக்கும் போடலாம் நீங்க, காராசேவும் பண்ணிக்கலாம். அவ்வளவு. மாவு மட்டும் அதுக்கு பண்ணிட்டு என்ன வேணா பண்ணலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. முறுக்கு ரெடி. பாத்தீங்கன்னா பாஸ்தாவோட டை உள்ள இன்சர்ட் பண்றீங்க. பாஸ்தா வருது பாருங்க. ஆடா, போட்டு ஜஸ்ட் கட் பண்ணி விட்டா பாஸ்தா ஆயிருது. மாவு மட்டும் அதுக்கேத்த மாவு போடணும். வேற ஒண்ணும் கிடையாது. அரிசி மாவுல போட்டனா எப்படி இருக்கு? அரிசி மாவுல போட்டா பாஸ்தாக்கான மாவு, பாஸ்தாவோட மாவு மிக்ஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஹார்டாவும் வரும், கொஞ்சம் இதா இருக்கும். சூப்பர்ங்க. அது பார்த்தா நூடுல்ஸோட டை இன்சர்ட் பண்றீங்க உங்களுக்கு. சேம் அதே தான் உங்களுக்கு. ஜஸ்ட் பிரஸ் பண்ணினா போதும். நூடுல்ஸ் நம்ம வீட்ல ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? பாருங்க. இது எல்லாமே நம்ம அரிசி மாவுல போட்டுறோம். நூடுல்ஸ்க்கு வேணா இது போட்டா அதுக்கேத்த மாதிரி வந்துரும். சூப்பர்ங்க. இதே முறுக்கு சின்னதா போடுற மாதிரி இருந்தாலும் இதுல நம்ம போட்டு சின்ன டைய போட்டு உங்களுக்கு பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளவு மாவு 2 செகண்ட்ல ஒர்க் முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் போட்டு பிரஸ் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை. அது போட்டு அழுத்திக்கிட்டு போட்ட ஃபிராக்ஷன் செகண்ட்ல உங்களுக்கு வந்துரும். ஆமாங்க, முறுக்கு ரெடி. ஃபுட் மேக்ஸிமம் ஹைஜீனிக்காவும் இருக்கும். இடியாப்பம் மட்டும் கிடையாது உங்களுக்கு. எல்லா ஃபுட்டுமே பண்ணலாம். கிரீன் இடியாப்பம், பாதாம் உங்களுக்கு பீட்ரூட் மிக்ஸ் பண்றது, இது வெறும் பீட்ரூட் போடுறது, இது ராகில வரும், இது கருவேப்பிலை புதினால யூஸ் பண்றது. நம்ம கடையில பார்த்தா உங்களுக்கு வந்து ராகிலயும் உங்களுக்கு வந்து கருவேப்பிலையும் உங்களுக்கு இடியாப்பம் மேக்ஸிமம் கிடைக்காது. நம்மளே பண்ணலாம். வெரைட்டிஸ் கலர்ஃபுல்லா இருந்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இடியாப்பம் மட்டும் கிடையாது உங்களுக்கு. இதுல மெலுசு காரசேவ் போடுறதுனா காரசேவ், நூடுல்ஸ் போடுறதுனா நூடுல்ஸ் போடலாம், பாஸ்தா போடுறதுனா பாஸ்தா போடலாம், முறுக்கு போடுறதுனா முறுக்கு போடலாம், பட்ட காரசேவ் பண்ணலாம், காரசேவும் பண்ணலாம். பண்ண முடியாது, மல்டி பர்பஸ் பண்ணலாம். இப்ப நார்மல் இப்ப முறுக்கு மிஷின்ல பார்த்தா ரொம்ப பிரஸ் பண்ணணும். ஆமா, ஃபோர்ஸ் பண்ணனும், கை பெயின் வரும். இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பண்ணா ஜஸ்ட் பட்டன் மட்டும் அழுத்தினாலே போதும். வேற எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க சார்ஜ் போட்டா கண்டினியூவா 2 hours நீங்க யூஸ் பண்ணலாம். 2 hours யூஸ் பண்ணலாம். அதே
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்கு, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. வாரண்டி பீரியட்ல பீஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 இயர் லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. சார்ஜிங் கேபிள் எல்லாமே நாங்களே ஃப்ரீ கொடுத்துருவோம். எல்லாமே அசரிஸ் எல்லாம் ஃப்ரீ வரும். இந்த டோட்டல் பார்த்தா மொத்தம் 8 அட்டாச்மெண்ட் வரும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும், குழந்தைங்க யூஸ் பண்ண முடியாது. அழுத்தணுமே, பிரஸ் பண்ணணும், உங்களுக்கு ஃபோர்ஸ் தரணும். நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க ஜஸ்ட் பட்டன் ஆன் பண்ணாலே போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். சூப்பர்ங்க. மாவு லோட் பண்ணி போட்டீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணா ஒரு இடியாப்பம் தான் வரும். இது ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க லோட் பண்ணீங்கன்னா 4 இடியாப்பம் வரும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரே டைம் அட் டைம்ல பண்ணலாம். கண்டினியூவா இப்ப வந்து இடியாப்பம் ஷாப்ல வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாவே பண்ணலாம், ஹைஜீனிக்காவும் இருக்கும். சோ வீடியோ ஃபிளாஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ இவ்வளவு ஒர்க் பண்ணுது இது ஒரு ப்ராடக்ட் வந்து இது எவ்வளவு பிரைஸ் வரும்? மார்க்கெட்ல பார்த்தா 7,000 வரும் சார். 7,500 சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் only 2,999 2,999 உங்களுக்கு கொரியர் வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். டோர் டெலிவரி ஃப்ரீ உங்களுக்கு வித் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு. லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ். இப்போ இது வந்து இவ்வளவு தூரம் டெமோ அடிச்சு காமிச்சிங்க, உங்களுக்கு பார்த்திருப்பீங்க என்னென்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இது வாஷிங் மத்தபடி யூஸ் பண்றதெல்லாம் இது வாஷ் பண்றது ஒண்ணு இல்ல, ஃப்ரண்ட் வந்து ஓபன் பண்ணல உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓபன் ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான். லிட் எடுத்துக்கலாம். இந்த இதை வந்து லாக்கர் ரிலீஸ் பண்ணினா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணாலே போதும். ஓகேண்ணா, சூப்பர். இப்போ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்காகட்டும், ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு இடியாப்பம் போட்டு பிசினஸா பண்றீங்க, இல்ல வந்து ஒரு முறுக்கு போட்டு பிசினஸா பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே யூஸ் ஆகும். நீங்க வந்து நார்மலா முறுக்கு அச்சில் ஒரு முறுக்கு போறதுக்குள்ள இதுல வந்து ஒரு 4 முறுக்கு சீக்கிரம் போட்டுடலாம். அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து அண்ணன் கொடுத்துருக்காரு. ஓகேங்கண்ணா, வரவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் ஃபியூச்சர்ல இன்னும் இதே மாதிரி நல்ல ப்ராடக்ட் கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவில் எங்க இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு மட்டும் கான்டாக்ட் பண்ணா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங் வேற பார்க்குறேன். பை சனிங் பாய்.